ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. க்ளே டூல்ஸ் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோவில் இருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், ஒரு பென்சில், ஒரு க்ளே ரோலர், அப்புறம் ஒரு ஸ்கெட்சு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிற மாதிரி தான் க்ளேவை நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா ப்ளஞ்சு பண்ணி சாஃப்ட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஈரத்துணியில் சுற்றி வச்சுருந்துருப்பீங்க ஒரு கண்டெய்னரில். இருந்தாலும் அதை எடுத்து நல்லா சாஃப்ட் பண்ணுறதுக்கு க்ரஷ் பண்ணி சாஃப்ட் பண்ணால் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்வால்மெண்ட்டு வரும். இப்போ அடுத்தது நீங்கள் பேஸ் நம்ம ஒரு ட்ரீ எப்படி செய்யலாம், க்ளேவில் ட்ரீ செய்ய முடியுமா? முடியும். இப்போ எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடை ஃபாலோ பண்ணால் ட்ரீ பாசிபிள். இப்போ பாருங்கள், பேஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு நமக்கு பிடிச்ச டிசைன், உங்களுக்கு இமேஜினேஷனுக்கு எது வருதோ அந்த டிசைன். முதல்ல 10 ஃபிங்கர்ஸ் தான் பெஸ்ட்டு டூல் ஆஃப் க்ளே மாடல். மைண்டு நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மீறி தான் நீங்கள் டூல் எடுக்க போகணும். பாருங்கள், அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ இதை ஒரு டிசைனாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் செப்பரேட் பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லா எலிமெண்ட்னால் ஒவ்வொரு பாகங்கள் நீங்கள் செய்யும்போதும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இவ்வளோ க்ளே, இதுக்கு இவ்வளோ க்ளேன்னு செப்பரேட் பண்ணி ரஃப்பாக அட்டாச் பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொரு மாடல் செய்யும்போதும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தெரியும் இது எவ்வளோ ஈஸியாக மாடல் செய்கிறது எவ்வளோ ஈஸிங்கிறத நீங்கள் அப்போ தான் ஃபீல் பண்ணுவீங்க. மொத்தமாக வச்சுக்காதீங்க, செப்பரேட் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம என்னென்னா ட்ரீயோட ட்ரங்க்கு. இப்போ ட்ரீயோட ட்ரங்க்கு செய்யும்போது பாட்டம் பேஸ் ட்ரங்க் டயாமீட்டர் அதிகமாக இருக்கணும். மேலே இருக்கக்கூடிய ட்ரங்க்கோட டாப் சைடில் டயாமீட்டர் ஸ்லைட்டாக குறையணும். அடுத்தது லிட்டில் ஃபிங்கர்ஸை வச்சு ட்ரங்க்குக்கு மசில்ஸ் கொடுங்க. பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மசில்ஸ் கிடைக்கும். அடுத்து ஒரு ஸ்கெட்ச் பேனா எடுத்துக்க. சில இடத்துல ட்ரங்க்கில் சில இடத்துல அந்த பறவைகள் ஹோல்ஸ் போட்டிருக்கும் நெஸ்ட்டுக்காக. அதை நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நேச்சரில் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், உங்கள் இமேஜினேஷனில் நீங்கள் செய்யுங்க. அதுதான் எல்லோரும் கிட்டேயும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணுறது சென்டராக ஆஃப்செட் இல்லாமல் கரெக்டாக சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 2 ஃபிங்கர்ஸ் வச்சு 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இதான் அட்டாச் பண்ணுறதுக்கு இது போதும். இது ட்ரை டைம் கொடுத்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், ட்ரை டைம் கொடுங்க. ஒரு எலிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ட்ரை டைம் கொடுங்க. 5 மினிட்ஸ் ட்ரை டைம் கொடுங்க. ட்ரை டைம் கொடுத்துட்டு அடுத்த எலிமெண்ட் செய்யுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிக்கிட்டு வர்றேன். நீங்கள் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன க்ளே மாடல் கடைசியில் என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டிங்கன்னா அதில் நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு இடத்துலையும் சில நுணுக்கமான விஷயங்களை நான் ஒரு டெக்னிக்ஸை சொல்லிக்கிட்டு வருவேன். அது மிஸ் ஆயிடுச்சுன்னா வரல சார்ன்னு நீங்கள் கமெண்ட்டில் போட்டால் என்ன செய்ய முடியும்? ஸோ இன்னும் அட்வான்ஸாக எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு உற்சாகம். பாருங்கள், இப்போ ரூட்டுக்கு பென்சில் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கீழே அப்படி மெதுவாக ஆங்குலராக ட்ராக் பண்ணுங்கள். பேஸோடு சேர்த்து ட்ராக் பண்ணுங்கள். ஒரு ரூட் ஃபார்ம் ஆகும் அரவுண்டு த ட்ரீவோ. பேஸை தான் நீங்கள் அந்த மாடலில் திருப்பிடாதீங்க. நான் வீடியோவில் மறந்துருந்தீங்கன்னா சொல்கிறேன், பேஸை தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஹைட் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஆர்மச்சூர் போடாமல், அதாவது ஸ்கெலிட்டன் இல்லாமல் கம்பி வச்சு கட்டி ஸ்கெலிட்டன் பண்ணாமல் பண்ணுறோம். அந்த ஸ்கெலிட்டன் பண்ணுற தனி வீடியோ போடுறேன், அது வரும், ஃபியூச்சரில் வரும். இப்போ பாருங்கள், அடுத்தது ஹைட் கம்மியாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த க்ளே பால் எல்லாம் ஒரு க்ளே பாலாக உருட்டி வச்சுக்கோங்க.
இந்த ஸ்பியர் பால்ஸ்லாம் எதுக்கு உருட்டி வைக்கிறீங்க அப்படின்னா, இதை அரவுண்டு இந்த ட்ரங்கை சுற்றி நீங்கள் அட்டாச் பண்ணணும். ட்ரங்கை சுற்றி அட்டாச் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கோன் ஷேப்பில் பெரிய டயாமீட்டர் அதிகமாக சின்ன டயாமீட்டர் டாப்பில் வர்ற மாதிரியும், அந்த ட்ரங்க்கு பக்கத்தில் பேஸில் வந்து பெரிய டயாமீட்டரும் மீடியம் டயாமீட்டர் மிடில்லையும் சின்ன டயாமீட்டர் டாப்லையும் அட்டாச் பண்ணி கோன் ஷேப் கொண்டு வாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இந்த க்ளே பால்ஸை தனித்தனி ஷேப்பாக உருட்டிக்கிட்டு இருக்கோம். பெரிய பால், மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸ்னு. இது கவுண்டிங் வந்து பார்த்தோம்னா ஒரு அப்ராக்ஸாக ஒரு 10 ஸ்மால் பால், ஒரு 6 மீடியம் பால்ஸ், ஒரு 4 பிக் சைஸ் பால்ஸ். எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் சொன்னோம்னா பிக் சைஸ்ன்னு நான் சொல்கிறதே 2 சென்டிமீட்டர் தான். அது கீழே தான் நீங்கள் எல்லா பாலும் வைக்கணும். ஸோ இப்போ ட்ரங்க்கோட டயாமீட்டர் பாட்டமில் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இது எல்லாமே நான் சொல்கிறது அப்ராக்சிமேட்டு. ஓகே, இப்போ ட்ரை டைம் கொடுங்க. உடனே ஒர்க் பண்ண போனீங்கன்னா 5 நிமிஷம் ட்ரை டைம் கொடுங்க. உடனே ஒர்க் பண்ண போனீங்கன்னா இட் வில் பி மோர் ஃப்ளெக்சிபிள், இட் வில் பி ஹேங்கிங், அதாவது ஹேங் ஆயிரும் சைடில். நான் 5 மினிட்ஸ் ட்ரை டைம் கொடுத்துட்டேன். ஆஃப்டர் நம்ம அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ யூஸிங் பை ஃபிங்கர்ஸ். இப்போ இன்னர் சைடில் அட்டாச் பண்ணுங்கள். அவுட்ரு சைடில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா லீவ்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகும்போது அதனுடைய அப்பீரன்ஸில் வந்து கொஞ்சம் டிஃபெக்டிவ் ஆகும். ஸோ இன்னரில் நான் பார்த்தீங்களா அங்கே ஃபிங்கர்ஸ் வந்து ட்ரங்க்கோட இன்னர் சைடில் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள் ஃபார் அட்டாச்சிங் த க்ளே பால்ஸ். இப்போ கொஞ்சம் பிக் சைஸ் பால்ஸ் எல்லாம் சுற்றி நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே இதை விட மீடியம் சைஸ் பால்ஸ் எடுத்து அதே மெத்தடில் ப்ரெஸ் பண்ணி உள்பக்கமாக ட்ரங்க்கோட சென்டரில் இழுத்து ட்ராக் பண்ணுங்கள். அவுட்ரு வேண்டாம். அவுட்டரில் இன்னும் நம்ம வந்து லீஃப் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சென்டரில் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உள்பக்கம் அதை இழுத்து உள்ளே பிடிச்சிக்கிற மாதிரி இந்த க்ளே பாலை பார்த்தீங்களா, இழுத்து உள்பக்கம் பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுங்கள். க்ளே டூல்லாம் ஒன்றும் இப்போ அவசரமே இல்லை. க்ளே டூல் எங்கே தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் அனுபவத்தில் தான் வரும். ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் க்ளே ஒர்க் பண்ணி அப்போது இந்த டூல் நமக்கு இப்போ இந்த இடத்துல தேவைப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கள்ல, அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் டூலை தேடி பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா யூ ஆர் பிகம் எ க்ளே எக்ஸ்பர்ட். அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். எல்லா டூலும் வாங்கி ஆயிரக்கணக்கில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா குயிக்காக போர் ஆயிரும். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு நினைக்க தோணும். ஸோ எப்போவுமே உங்கள் ஃபிங்கர்ஸில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாடல் செஞ்சு வைங்க. ஓகே, இப்போ இந்த பென்சில் தான் டூல்னு சொன்னேன். பென்சிலை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஷார்ப் பண்ணிவிட்டு, தெரியுதுங்களா, நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போது மேலே டாப்பில் நமக்கு வந்து லீஃப் வேணும்னா இப்போ இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணும். இப்படியே ஸ்டாப் பண்ணணும். டாப்பாக இருக்கும்போது டாப்பில் ஸ்டாப் பண்ணணும், மிடிலில் ஹரிசாண்டலாக பண்ணணும், பாட்டமில் கீழேருந்து மேலே ஸ்டாப் பண்ணுற மாதிரி அந்த டைரெக்ஷனில் ஸ்டாப் பண்ணணும். அரவுண்டு தான் க்ளே பால்ஸ். சார் இப்போது 4 ஸ்டாப் மட்டும் நான் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோதான் போகும் அப்படின்னா இது லீஃப் மாதிரி இருக்காது. பார்க்குறதுக்கு என்னமோ சுற்றி ஒரு ஓட்டை போட்டு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ லீஃபோட ஒரிஜினல் அந்த ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு க்ளே பாலில் குறைஞ்சது ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் பண்ணால் தான் இட் வில் பிகம் எ லுக்ஸ் லைக் எ லீஃப். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ், மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை டைம் கொடுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ட்ரை டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகான ஒரு மாடலை நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த டெக்னிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வீடியோ பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஒன்றும் நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க.
என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ இதை வந்து ட்ரை டைம் கொடுங்க. இப்போ ஒரு ஒர்க் முடிச்சிட்டிங்க, ஒரு பால்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, திரும்ப ஒரு 2-3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கேப் கொடுங்க. ஸோ ஒரு மாடல் முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 கேப் விட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உட்காந்து ஒரே இதில் யாரும் முடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா, அவங்க முடிச்சிட்டாங்க, ஒரே சிட்டிங்கில் முடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்காதீங்க. அவங்க எத்தனை சிட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து வீடியோவில் எடிட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 3-4 சிட்டிங்காக உட்காந்துக்கோங்க, ட்ரை டைம் கொடுங்க, ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஈரத்துணி சுற்றி வச்சுருக்கிறது எதுக்காக? க்ளே காயக்கூடாது, நம்ம அடுத்தடுத்து ரீயூஸ் பண்ணணும்னு க்ளேயில் ஈரத்துணி சுற்றி இந்த ஈரத்துணி காயாமல் பார்த்து கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ எடுத்தோடனே அது வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே ஒழிய ஃபைன் டீட்டெயில் உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ ஃபைன் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும், மாடலில் ஃபைன் டீட்டெயில் தேவை. ஃபைன் டீட்டெயில் இப்போ லீஃப் பண்ணிகிட்ருக்கோம், இது ஒரு ஃபைன் டீட்டெயில். இப்போ ஃபைன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யூ கெட் 5 மினிட்ஸ் ஃபார் ட்ரை டைம் ஃபார் எவ்ரி attaching the elements, every elements between the gap. 5 minutes, give 5 minutes. 5 நிமிஷம் கேப் கொடுங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டு உடனே செட் பண்ணாதீங்க. எடுத்து நீங்கள் ஃபேன் காற்றுலேயே உட்காந்துருந்தா கூட அது உடனே காஞ்சிடாது. எப்போனா நீங்கள் ஈரத்துணி சுற்றி அந்த ஈரத்துணியை டெய்லி நீங்கள் பார்க்கணும், உங்கள் க்ளே ரொம்ப ட்ரை ஆகுதான்னு. மோஸ்ட்லி நல்ல ஒரு லைட்டாக ஈரமாக இருக்கிற துணியை எடுத்து ரொம்ப அதை பிழிஞ்சிட்டு சுற்றி வச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 days ஆகுது, 2 or 3 days ஆகுது, நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேலே 3 daysக்கு ஒரு எடுத்து திரும்ப ஈரத்துணி நல்லா வாட்டரில் நல்லா பிழிஞ்சிட்டு திரும்ப சுற்றி வைங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்ய உங்களுக்கு இந்த மாடலுடைய இது உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட்டுக்கு அதிகமாகிட்டே போகும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த ஆங்கிளில் அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ஸ்டாப் பண்ணி. அப்போது அதுக்கேற்ற மாதிரி டைரெக்ஷன் நீங்கள் என்னென்னா ஹரிசாண்டலாக கொண்டு வந்துடணும். ஒரே டைரெக்ஷன்லேயே ஸ்டாப் பண்ணாமல் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துடணும். அந்த பென்சிலுடைய ஆங்கிளை அப்படியே இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் ஹரிசாண்டலாக பண்ணுறேன், ஏன்னா மிடிலுக்கு வந்துட்டோம். ஸோ பாட்டம் ஆஃப் த ட்ரீக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா கீழே இருந்து ஸோ அப்வர்டு பொசிஷனில் ஸ்டாப் பண்ணி அரவுண்டு அந்த க்ளே பால்ஸை அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது ட்ரீ பண்ணுறது இதுன்னா இந்த ட்ரீ வந்து நீங்கள் பல வகையான ட்ரீயாக நீங்கள் வந்து ஒரு தீமில் வைக்கலாம். இப்போ இது எதுக்கு சொல்லித்தரேன், ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறேன்னா, இப்போ இது சொல்லித்தரேன், அடுத்து ஒன்று சொல்லித்தரேன்னா, நீங்கள் தீம் இப்போ ஒரு எலிமெண்ட்டாக செஞ்சுட்டு நீங்கள் தீம் வைக்கணும். அடுத்தது ஒரு பார்க்கோ அல்லது ஒரு சீஷோர் அல்லது ஒரு ஜூ அல்லது ஒரு ஏதாவது ஒரு தீம். இந்த தீமுக்கு நீங்கள் இந்த ஒன்றும் கரெக்டாக ஒரு இதுவும் செஞ்சு பழகினா தான் உங்களால் தீம் கொண்டாட முடியும். நிறைய இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்லாம் தீம் பேஸ்டு மாடல் செஞ்சு வச்சா உங்கள் பேர் உங்கள் புகழ் எங்கேயோ போயிடும். ஸோ பாருங்கள், இப்போ இதை வந்து நீங்கள் பேனியன் ட்ரீ மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரிங்ஸ், ஒரு 4-5 ஸ்ட்ரிங்ஸ் கொண்டு வந்து பாட்டமில் ஒட்ட வச்சிங்கன்னா இட்ஸ் பிகம் ஏ பேனியன் ட்ரீ. இதில்னா ஒரு எந்த ட்ரீயாக வேணால் நீங்கள் வந்து இதை இமேஜின் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நியரஸ்ட்டு ஸ்டாபிங் பண்ணால் மட்டும்தான் லீஃபோட டீட்டெயில் கிடைக்கும். தள்ளி இப்போ ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா டாட் வச்சுட்டிங்கன்னா டாட் மட்டும்தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் சொல்லிட்டேன், ஒரு பால் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டாபிங் நீங்கள் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணி பொறுமையாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு நீங்கள் எந்திரிக்க மனசே வராது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு கூடும். அப்படி கூடும்போது நீங்கள் வந்து அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டீங்க. ஆனால் தயவுசெய்து ட்ரை டைம் கொடுங்க. இன்வால்மெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இன்வால்மெண்ட்லேயே இருந்துட்டு ட்ரை டைம் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 5 மினிட்ஸ் ட்ரை டைம் கொடுத்து மேற்கொண்டு அப் ஒர்க்கிங்லாம் அதுக்கடுத்து மேலே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குங்க. அப்போ தான்
உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பொறுமை வேணும். எப்போவுமே நமக்கு வந்து என்ன, ஆர்ட்டுக்கு குட் ஃப்ரெண்டு எதுனாக்கா ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய பண்பு தான் எல்லா ஆர்ட்டுக்குமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 65% ஆஃப் ஒர்க் நம்ம முடிச்சிருக்கோம். பாருங்கள், அந்த லீஃப் ஸ்ட்ரக்சர் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கோம் பாருங்கள். முன்னாடி பாலாக இருந்தது, இப்போ கொஞ்சமாக அந்த லீஃப்ஸ் வெளியில் வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நாட் ஓன்லி ட்ரீ பட் ஆல்சோ உங்களுக்கு நீங்கள் இமேஜின் கற்பனை பண்ண எந்த எலிமெண்ட், எந்த மாடல்ஸாக இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ராப்பராக கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது என்ஜாய் ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் கேரண்டி தர்றேன். ஸோ என்னோடய வீடியோவை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய உங்களை ஷேப் பண்ணி கொண்டு வரும். தயவுசெய்து என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை, அது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் மாடல் செய்யும்போது எந்த வகையிலையுமே உங்களுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, உங்கள் இன்வால்மெண்ட் வந்து குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் முதல் நோக்கம், என்னுடைய நோக்கம். அதுக்காக தான் நான் எல்லா வீடியோவும் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிவிட்டு செஞ்சு பொறுமையாக கொண்டு வர்றேன். நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்குறவங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பரவாயில்ல, நீங்கள் லைக் பண்ணலாம் எனக்கு பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணலனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். சார் ஓகே, நாங்கள் பார்த்தோம், இந்த விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டோம், ஆனால் இதை இன்னொன்று இப்படி செய்யணுன்னா எப்படி சார்? இப்படி நீங்கள் கமெண்ட்டு எனக்கு போட்டிங்கன்னா நான் படித்து பார்த்துட்டு இன்னும் நான் இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு பல நுணுக்கங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். இன்னும் பாரம்பரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பண்டைய முறைகள், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முறைகள்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆசைச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்து அது மாதிரி மாடல் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லானது. இப்போ பாருங்கள், ஆங்கிள் மாறிடுச்சு. இப்போ வந்து பாட்டம் சைடில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிளை பாட்டம் டு டாப் அந்த மாதிரி ஆங்கிள் மாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், லீஃப் கரெக்டாக ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ மேலே மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ண வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் க்ளே எடுத்து மேலே டாப்பில் திரும்பவும் அட்டாச் பண்ணி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரீ பார்க்குறதுக்கு நல்லா வரும். ஸோ இது ஒரு மெத்தடு. இதுக்கு அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது. சுற்றி வந்து நல்லா ஸ்டாப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து கற்றுக்கிட்டு ரொம்ப நன்றி. மாடல் செஞ்சு பாருங்கள். சார் நான் ட்ரீ செஞ்சு பார்த்தேன், எனக்கு இந்த அனுபவம் கிடச்சது அப்படிங்கிறத எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒவ்வொரு வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வியூவர்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் நல்ல மேற்கொண்டு நம்முடைய பண்டைய இந்த களிமண் மாடல் செய்கிறது நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய முதுகெலும்பு சொல்லலாம். இப்படிப்பட்ட கலையை வந்து நம்ம ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் எல்லா வகையிலையும் உதவியாக இருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த வியூவர்ஸ். இந்த மாதிரி மேலே கடைசியில் ஒரு சின்ன பால் வச்சு எண்டில் ஒரு பாலை மேலே அட்டாச் பண்ணி நல்லா ஸ்டாப், நல்லா நியரஸ்ட், ரொம்ப ரொம்ப நேரோவாக நெருக்கமாக ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் லீஃபோட அந்த உங்களால் அந்த இதை கொண்டு வர முடியும். ப்ராஜெக்ட் பாருங்கள், இப்போ ஒரு லீஃபோட இது வெளியில் கொண்டாந்துட்டோம். தேங்க்யூ வெரி மச்.